அரிசி பருப்பு சாதம் ஊற வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை, பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி. பூண்டும் பச்சை மிளகாயும் தட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். தட்டிட்டு சின்ன அம்மியில் தட்டி எடுத்துக்கிட வேண்டியதான். அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் தூளும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது 3/4 டம்ளர் அரிசி ஃப்ரெண்ட்ஸ், 1/4 டம்ளர் பருப்பு, துவரம் பருப்பு. கருவேப்பிலை, மல்லி இலை கழுக்கி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அது போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சு பாருங்கள், அரிசியும் பருப்பும் போட்டேன். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கத்திரிக்காய் வணக்கிடலாம் அப்படின்ட்டு கத்திரிக்காயும் பருப்பு சாதமும் இன்றைக்கி. மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்துட்டு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். அப்படியே மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் மதிய லஞ்சு. அரிசி பருப்பு சாதம் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் வணக்கியிருக்கேன், தயிர். இதுதான் மதிய லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்.